தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் வழியில் விஜயின் பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்த இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் சில தொண்டர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நம்ம இப்பதான் சற்று முன்னர் தான் பேசணும். விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க ரசிகர்கள், தொண்டர்கள் போறாங்கன்னு பேசியிருந்தோம். அது சொல்லி அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே அவங்க அந்த ஆபத்தை உணராம பயணித்தினுடைய விளைவு அவருடைய வாகனத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்த ஒரு 4-5 டூ வீலர்ஸ் அப்படியே மடமடன்னு கீழே விழுந்து அடுத்தடுத்து கீழே விழுந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட காயமடைகிறாங்க. இது விஜய் வெளியில் வர துவங்கிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்கதையா இருக்குது. இவங்க தொடர்ச்சியா கட்சி சார்பில் அறிவுறுத்தல்களை கொடுக்குறாங்களே ஒழிய அதுக்கான எந்தவித கண்டிப்போ எந்த விதமான ஸ்ட்ரிக்டான நடவடிக்கையோ எடுக்கப்படலை அப்படிங்கறதுதான் இதுல இருந்து தெரியுது. ஏன்னா இன்னைக்கு விஜய் வரும்போது கூட வர வேணாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. தொண்டர்கள் யாரும் பின்தொடர்ந்து வர வேணும்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அவருடைய பொதுச்செயலாளர். அப்படி இருந்தால் அது எங்கேயுமே ஒரு துளி கூட கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கொடுக்குற அறிக்கையை இவங்க தொண்டர்கள் பின்பற்ற மாதிரியே தெரியல. சற்று முன்ன கூட நடிகர் ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நடிகர்களை பின்தொடர்ந்து போய் விழுந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்துங்கிறத அவர் சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க மறுபடியும் ஒரு விபத்து நடக்குது. எல்லா இடங்கள்லயும் விபத்து நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா விபத்து நடக்கூடிய இந்த விஜயனுடைய வாகனத்தை தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லியும் கட்சி நிர்வாகிகள் சொல்லியும் யார் சொல்லியும் பொருட்படுத்தல. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, விஜய் விமான நிலையத்துல வெளியே வந்த உடனே வாகனத்துல ஏறின உடனே அங்க குழுமி இருந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்களை பார்த்து அவர் விமான நிலைய அந்த வாகனத்தின் மேல ஏறி நின்று கையெழுத்திக்கிறாரு. அதுல ஒரு உற்சாகம் ஆயிடுது. வாகனத்தை பின்தொடர்ந்து அவ்வளவு பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. வழிநெடுக இந்த சாலையிலையும் இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தில இருந்து வாகைக்குளம் நோக்கி செல்லக்கூடிய சாலையில தான் இந்த விபத்து நடந்தது. விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வந்த ஒரு சில கிலோமீட்டருக்குள்ளாக இந்த விபத்து நடந்துருச்சு. அவங்க எல்லாரும் காயம்பட்டவங்க எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இருந்தும் திரும்பவும் கண்ணு முன்னால 10 இவ்வளவு பேர் கீழே விழுகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் மீண்டும் 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 நூற்றுக்கணக்கான பேர் இருசக்கர வாகனங்கள்லயும் கார்கள்லயும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுல இன்னும் பெண்கள், இளம் பெண்கள், மாணவிகள் அவங்க எல்லாம் பின்தொடர்ந்து போறாங்க. செல்போன்ல படம் எடுத்துக்கிட்டே போறாங்க, பூ தூக்கிக்கிட்டே போறாங்க, கொடியை ஆட்டிக்கிட்டு அவருக்கு ஏதோ பரிசு கொடுக்கறதுக்காக அவருடைய புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க. நடந்தாலும் கண்ணு முன்னால 10 பேர் விழுந்தாலும் பின்னாடி தொடர்ந்து போயிட்டு போற நிலை இருக்குது. விஜய் அந்த பிரச்சாரம் நடக்கூடிய இடத்துக்கு போறாரு. அவர் போய் சென்று சேர்வதற்கு எப்படியும் ஒரு மணி ஆகிறதுக்கு 1 மணி ஆகும் அங்க போய் சேர்றதுக்கு. அதுக்குள்ளாக இந்த பின்தொடர்ந்து போறவர்கள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வரப்போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் அவருடைய இந்த பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.